அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். இப்போலாம் 12 மணி ஆனாலே ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கிறோம். அன்னைக்கு வந்து நான் ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் லெமன் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். ஆக்சுவலி ரொம்ப துவர்ப்பா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் குடிச்சாகணும்னு சொல்லிட்டு குடிச்சாச்சு. தம்பிக்கு இதெல்லாம் கொடுத்தா பிடிக்காது ஹஸ்பண்டுக்கும். அதனால லெமன் ஜூஸ் போட்டு அதெல்லாம் குடிச்சதுக்கப்புறமா அந்த இடம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அன்னைக்கு வந்துட்டு பாவக்காய் புளிக்குழம்பும் புடலங்காய் பொரியலும் முட்டை ஒன்று சாதம் வச்சு சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வெளியில் போய் இந்த தீபாவளி கடையெல்லாம் எங்கள் ஊரில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. சரினா அது எல்லாத்தையுமே சும்மா பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்தோம். அப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் ஏதாவது செட் ஆகுதான்னு பார்த்தோம். அதுவும் செட் ஆகலை. அப்புறம் ஹஸ்பண்ட் செப்பல் பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்து டின்னருக்கு தோசையும் நார்மலான அந்த மிளகாய் சட்னி வந்து அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி சாப்பிட்டாச்சு. இதுக்கு இடையில தம்பி என்கிட்ட பயங்கரமான வாக்குவாதம் வேற பண்ணிக்கிட்டு இருந்தான். நீங்கள் சுடுங்க, அப்பாவுக்கு சாம்பார் ஊற்றுங்க அப்படின்லாம். சரின்ட்டு அவங்க கூடயும் பேசிக்கிட்டே அப்படியே அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நானும் போய் தூங்கிட்டேன். நாளைக்கு